உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த முத்துவின் உடல் சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக கோபாலபுரம் இல்லத்தில் முத்துவின் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்மாவதி தம்பதியின் மகனான முத்து தனது 77வது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். இவர் 1948 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பிறந்தார். கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று காலை 8 மணி அளவில் அவர் உயிர் பிறந்ததாக மருத்துவமனை தரப்பு தெரிவிக்கப்பட்டது. முத்துவுக்கு இயல்பாகவே கலைத்திறன் இருந்தது. அணையா விளக்கு, பூக்காரி, பிள்ளையோ பிள்ளை போன்ற படங்களில் நடித்திருக்கிறார். நடிப்பு திறன் மட்டுமின்றி பல்வேறு படங்களில் தனது சொந்த குரலிலும் பல்வேறு சிறந்த பாடல்களையும் பாடியிருக்கிறார். முத்துவை எம்ஜிஆருக்கு எதிராக அவர் கொண்டு வரப்பட்டதாக கூறினாலும் இவருக்கு இடையே நல்ல நட்பு இருந்தது. எம்ஜிஆருக்கு போட்டியாக முத்து கருதப்பட்டாலும் அவர் எம்ஜிஆர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் என்று சிலர் கூறுகிறார்கள். முத்து மரணத்தை தொடர்ந்து முதலமைச்சர் முத்துவின் ஸ்டாலின் பங்கேற்க இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்யப்பட்டு முதல் ஆளாக அஞ்சலி செலுத்தினார். அவருடைய உடல் ஈஞ்சபாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திமுகவினுடைய அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கிறார்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.